நூறாவது படம் நான் வந்து டச் பண்ணுவேன்னு நான் நினைக்கவே இல்லை. எப்படியோ ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருந்தது லைஃப். அண்ட் ஐ ரியலி தேங்க் த டைரக்டர்ஸ் அண்ட் த ப்ரொடியூசர்ஸ், எனக்கு இவ்வளோ படத்துக்கு வாய்ப்பு கொடுத்த ப்ரொடியூசர்ஸ், இயக்குனர்கள், அண்ட் அஃப்கோர்ஸ் ப்ரெஸ் எல்லாரோட சப்போர்ட்டும் இருந்ததுனால இவ்வளோ அச்சீவ் பண்ணியிருக்கேன். அண்ட் நூறாவது படம் ஆக்சுவலி எங்கள் அப்பாவோட, நீங்கள் சொன்னது அப்பாவோட ஃபர்ஸ்ட் ஃபில்ம் வந்து சிவகுமார் சார் நடித்தது. கார்த்தியோட ஃபர்ஸ்ட் ஃபில்ம் நான் மியூசிக் பண்ணேன். இப்போ என்னோட நூறாவது படம் அவர் ஹீரோவாக இருக்கார். ஸோ இது ஒரு கனெக்ஷன் இருக்குது. ஆப்வியஸ்லி நாங்கள் 2 பேர் ஒர்க் பண்ண எல்லா மூவிஸும் எங்கள் மியூசிக் ஹஸ் பின் சக்ஸஸ்ஃபுல். சேம் கோஸ் டு வெங்கட் பிரபு. எங்களோட காம்பினேஷன் ஹஸ் பின் வெரி சக்ஸஸ்ஃபுல். அண்ட் இதில் வந்து மெயின் ப்ரெஷர் என்ன அப்படின்னு நினச்சேன்னா, இட்ஸ் நூறாவது படம். ஆப்வியஸ்லி என்ன பண்ணுறது அப்படின்னு எனக்கே தெரியல. எனக்கு தெரிஞ்ச ஒரு 3 நாள் டூயட் சாங் ரெக்கார்ட் பண்ணி அப்படியே ஸ்க்ராப் பண்ணோம். அண்ட் ஸ்க்ராப் பண்ணிவிட்டு எப்படி பண்ணுறதுன்னு தெரியாமல் அண்ட் எப்படியோ பண்ணி முடிச்சாச்சு. தேங்க்ஸ் டு காட். அண்ட் ஐ எம் ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் ஃபில்ம். அண்ட் உங்கள் சப்போர்ட் எல்லாருக்கும் தேவை. தேங்க்யூ வெரி மச். Hi everyone. I can't speak Tamil, so you guys are going to have to forgive me. But I will learn slowly. This movie, Biryani, is my first Tamil film, and I must say that it's like the best experience of my life and the best launch pad. And I'm not just saying this because these guys are here, but I really want to take this opportunity to thank them, because I'm actually the mirchi in the biryani, and I do not see myself as a mirchi type of a girl. I just do not see that in myself. So we had a song to shoot, myself, Premji and Karthi, and I was dressed in this sari, and I was actually like shaking inside. I was very nervous and I was not comfortable at all inside, but I was pretending I was cool and I can do this, it's a part of life, and you know, I'm professional and all, but really inside I was like dug, 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 like I've run a marathon or something. But I just want to thank Karthi, Venkat sir, Premji, Prabhu ji, Lakshman ji and Raja ji, because all of these guys, not for one moment did they make me feel uncomfortable, or you know how you get that kind of vibe maybe sometimes, you know, when you dress like that, like a mirchi. Nothing like that. And I just want to say that I hope that if I do any more Tamil films, that all the men in the industry are like you guys. So thank you. You guys are thorough gentlemen, and thank you for the wonderful experience. So do go and watch it, do support us, because it's hot. Thank you. வெங்கட் பிரபு ஒரு நாள் சொல்லிட்டு கதை சொன்னாங்க, எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுச்சு. அவர் வந்து ஒரு ஐ ஷுட் பி லக்கி, ஏன்னா இவ்வளோ பெரிய டைரக்டர் மகாதா ஹிட்டுக்கு அப்புறம் அவங்களே வந்து எனக்கு ஒரு நல்ல ஒரு இம்பார்ட்டண்ட் ரோல், ப்ரிவோட்டல் ரோல், அது என்னன்னு சொல்ல வேண்டாம்னு சொன்னார், அதனால் சொல்ல ஒரு இம்பார்ட்டண்ட் ரோலு, ஒரு இவ்வளோ பெரிய கன்சர்ன் ஸ்டூடியோ க்ரீனில் வெங்கட் பிரபு சார் இவ்வளோ பெரிய டைரக்டர், அவங்க இதில் கார்த்தி ஒரு பெரிய ஹீரோ. அவர் இன்றைக்கி தமிழ் தெலுங்கில் வந்து எவ்வளோ ஒரு உண்மை நாங்கள் வந்து அதான் நான் கார்த்திகிட்ட சொல்லிட்டுருப்பேன், நான் ஒரு 65 படம் பண்ணிட்டேன் கார்த்தி, 13 படம் தெலுங்கில் தான் பண்ணியிருக்கேன், நிறைய படங்கள் நிறைய ஹிட்டு அங்கேயும் கொடுத்துருக்கோம். ஆனால் அங்கே எங்களெல்லாம் விட ரொம்ப ஃபேமஸ் அங்கே, ஏன்னா எனக்கு தெரியும் தெலுங்கில் என்ன நடக்குன்றது எனக்கு தெரியும். அதனால் நாங்கள் அதில் அவ்வளோ 65 பண்ணதில் ஒரு 7-8 சாதிச்சிருக்கிறாரு. அதனால் வி ஷுட் அப்ரிஷியேட். நான் அவங்க ஃபாதரோடையும் 2 படம் பண்ணியிருக்கேன், சிவகுமார் சாரோடையும். எனக்கு தெரியும் என்ன இதுன்ட்டு, அவங்க எவ்வளோ தூரம் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுறாரு அந்த இதெல்லாம். ஸோ கம்மிங் பேக் டு திஸ், வந்து சாரோட இதில் தான் வந்து என்னுடைய ஃபஸ்ட்டு ரீஎன்ட்ரின்றது இந்த பிரியாணி தான் என்னுடைய ரீஎன்ட்ரி. செகண்ட் இன்னிங்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஐ ஷுட் பி ஆல்வேஸ் தேங்க்ஃபுல் டு மிஸ்டர் வெங்கட் பிரபு, ஸ்டூடியோ கிரீன் வந்து ஞானவேல் ராஜா சாருக்கும், நம்ம பிரபுவுக்கும் கார்த்திக்கும் நான் எப்போவுமே வந்து ஐ ஷுட் பி தேங்க்ஃபுல். ஏன்னா அவ்வளோ ஒரு பெருந்தன்மையாக வந்து இவ்வளோ ஒரு நல்ல ஒரு இம்பார்ட்டன்ட் இது கொடுத்தாங்க எனக்கு. அது வந்து உண்மையிலே அது நல்லாவும் வந்திருக்கு படம், நான் பார்த்தேன். இட் ஹஸ் கம் அவுட் ரியலி வெரி வெல். அது வந்து வெங்கட் பிரபு சாருக்கு ஒரு குசும்பு உண்டு, எல்லா சீரியஸ் சீன்லேயே காமெடி வைப்பார், நான் பார்த்தேன் படத்தில். அது இவருக்கும் ரொம்ப குசும்பானவர். இவர் ஃபுல் ஃப்ளெஜ்டு ஆர்டிஸ்ட்மே நான். ஏன்னா காமெடி யார் நல்லா பண்ணுறாங்களோ அவங்க தான் வந்து ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு. ஏன்னா மித்ததெல்லாம் வந்து ஒரு டைரக்டர் வந்து மோல்டு பண்ணிடுவாங்க ஆர்டிஸ்ட்டை, அல்லது ஆக்ஷன் பண்ணுவார், அவரை மோல்டு பண்ணி கொண்டாந்தெல்லாம். ஒரு கதை வந்து ஒரு ஹீரோ வந்து பெரிய நடிகராக காட்டும், ஆனால் காமெடி வந்து அவங்களுக்கு உள்ளே இருந்து தான் பண்ண முடியும். அது உள்ள ஒரு கார்த்தி, அது இவருக்கும் வெங்கட் பிரபு சாருக்கும் நல்ல ஒரு ஈக்குவேஷன். அது அந்த கெமிஸ்ட்ரி நல்லா தெரியுது இந்த படத்தில்.
அவங்க 2 பேர் குசுமுகளும் அப்படியே சீன் எண்டில் ஒவ்வொருலையும் நான் அப்படியே பார்த்துட்டு வந்து அப்படியே சிரிப்பேன். அந்த அளவுக்கு ஒவ்வொரு சீன்லையும் டாப்பர் வச்சுருக்காங்க இந்த படத்துக்கு. ஸோ இட் இஸ் ரியலி கம் அவுட் வெரி வெல். பிரேம்ஜி அவங்களோட சேர்ந்து பிரமாதப்படுத்தியிருக்கிறாரு. நான் நிறையா சீன் வருது, நான் டப்பிங்கில் நான் இல்லாத சீனை ஃபுல்லாக போட்டு பார்த்துடுறது என்ன தான் நடந்திருக்கு. ஏன்னா இட்ஸ் ஸோ இன்ட்ரெஸ்டிங். இதுக்கப்புறம் என்ன சார் அதுவா அப்படின்ட்டு நான் ஃபுல்லாக பார்த்துட்டேன். ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த படம் வந்து இட்ஸ் கோயின் டு பி வித் ஆல் யுவர் சப்போர்ட் அண்ட் ஆசீர்வாதம் இட்ஸ் கோயின் டு பி ஹிட்னு நினைக்கிறேன். இட் ரியலி கம் அவுட் வெரி வெல். இது இன்னொன்று வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டை பற்றி சொல்லி ஆகணும். ஏன்னா சார் வந்து ஷூட்டிங்னால் வந்து ஜாலியாக இருக்குமா வெங்கட் பிரபு சார் அப்படின்ட்டு நானும் அப்படி தான் நினச்சேன். ஷூட்டிங் ஸ்பாட் ரொம்ப இதாக இருக்கும், கிரிக்கெட்லாம் விளாடுவாங்க போல இருக்குது, ஒரு சைடு ஃபுட்பால் விளாடுவாங்க அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் நடக்கலை. ரொம்ப சீரியஸாக இருக்காங்க. ஒரு டூப் ஷாட் கூட அவர் இல்லாமல் எடுக்க முடியாது, அந்தளவுக்கு சீரியஸ். ஒவ்வொன்றும் பார்த்து செதுக்கி எடுக்கிறாரு அவர் சாரு. ஸோ ஒரு கீனாக ரொம்ப சீரியஸாக ஒரு படம் பண்ணியிருக்காங்க. 1 year படம் பண்ணியிருக்காங்க. தமிழ் தெலுங்கு பைலிங்குவல். இட் இஸ் கம் அவுட் ரியலி வெரி வெல். வித் யுவர் சப்போர்ட் வந்து ரொம்ப நல்லா பெரிய சக்ஸஸ் ஆகுன்ற என்னுடைய எண்ணம் இருக்குது. உங்களுடைய சப்போர்ட் ஏற்கனவே இருந்திருக்கு, எனக்கு இன்னமும் அது இருக்குன்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். UN 100, it's a very special movie for all of us. Re-recording or even song composing யூஸ்வலாகவே நாங்கள் எல்லோரும் உட்காருவோம். இந்த படம் we obviously enjoyed and it's Prabhu's 5th movie as well. And we are happy to be associated with Studio Green and Karthi of course. And வேறு யாருப்பா? தேங்க்ஸ் டைரக்டர் சார், எல்லா படத்துலையும் எனக்கு காஸ்டியூம் டிசைனராக வச்சதுக்கு. அண்ட் தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ ஃபார் சப்போர்ட்டிங் அஸ். தேங்க்ஸ். ரொம்ப சந்தோஷமாக நான் இருக்க. பிரியாணி ரிலீஸ் ஆக போகுது. இவனுடைய 100 அப்படிங்கிற இன்னொரு சந்தோஷம். எங்கள் அண்ணன் டைரக்ஷன் ஆஸ் யூஷுவல் நான் இருப்பேன். ஸோ வேறு வழி இல்லை, நீங்களாம் பார்த்து தான் ஆகணும். வேறு என்ன சொல்கிறது? ஏன் மூஞ்சியில் கை வைக்கிறேன்? வேறு என்ன சொல்கிறது? ரொம்ப ஜாலியாக இருந்தது. கார்த்தியோட ஃபஸ்ட் டைம் ஒர்க் பண்ணுறோம். எனக்கு அவர் பர்சனலாக ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் இல்லை. ஸ்கூலில் ஒரே ஸ்கூலில் தான் படித்தோம். என்னோட சீனியர் அவர். ஆக்சுவலாக வயசில் மூத்தவர், என்னோட வயசில் மூத்தவர். பட் ஸ்கூலில் அப்பப்போ ஹாய் ஹலோ எப்படி இருக்கீங்க அப்படி தான் பேசிப்போம். பட் இந்த படத்தில் வந்து கேரக்டர் பிரகாரமே நானும் கார்த்தியும் வந்து 4th standardலேருந்தே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. அது அந்த ஸ்க்ரீனில் சூப்பராக தெரிஞ்சுது. உண்மையிலேயே இவங்க 4வது கிளாஸ்லேருந்து படித்து இப்படி இருந்தவங்க மாதிரியே இருக்கும் ஸ்க்ரீனில். ரொம்ப நல்லா நடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் நான் அது அந்த கேரக்டராக. ரொம்ப வேறு நம்ம ஃபன் ஜாலி ஆஸ் யூஷுவல். எங்கள் அண்ணன் படம் ஷூட்டிங்னாலே ஜாலியாக தான் இருக்கும். மங்காத்தாக்கு அப்புறம் ஆஃப்டர் 2 years திரும்ப வருது. ஸோ வெரி ஹாப்பி அண்ட் தேங்க்யூ. வெங்கடோட படம்னாலே கொஞ்சம் ஸ்பெஷலாக தான் ட்ரீட்மெண்ட் இருக்கும். இன் டர்ம்ஸ் ஆஃப் கேமரா ஒர்க்காக இருந்தாலும் சரி, எடிட்டிங்காக இருந்தாலும் சரி, இவனோட மியூசிக்காக இருந்தாலும் சரி, எல்லாருமே அதே மாதிரி வெங்கடோட படங்களுக்கு போன படத்துக்கு இன்னும் ரிப்பீட் பண்ணாமல் அதை மட்டும் இந்த படத்துக்கு பண்ணவே விட மாட்டார். எந்த எஃபெக்ட் போட்டாலும் சரி, எந்த மாதிரி கட்டிங் பேட்டர்ன் பண்ணாலும் சரி, அதை பண்ணிட்டோமே ஏற்கனவே, நம்ம திருப்பி புதுசாக ஒன்று பண்ணாமல். அதனால் இவர் படம் பண்ணும்போது கொஞ்சம் ஜாலியாகவும் இருக்கும், கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்கும். ஒவ்வொரு வாட்டியும் அந்த பேட்டர்னை ஒன்று புதுசாக தேடி கண்டுபிடிச்சி போட்டு அதை எடுத்துகிட்டு வந்து இதை நான் லேபில் போய் கன்ஃபார்ம் பண்ணி அவங்கக்கிட்ட திட்ட வாங்கி இத்தனை எஃபெக்ட் போட்டு கொடுத்துருக்கீங்க, எப்படி பண்ணுறது அப்படின்னு. பட் வி ட்ரைட் அவர் லெவல் பெஸ்ட். பிரியாணி வந்து இட்ஸ் வெரி ஸ்பெஷல் ஃபார் ஆல் ஆஃப் அஸ் பிகாஸ் ஆஃப் ஸோ மெனி ரீசன்ஸ். ஸ்டுடியோ க்ரீன் அவங்களுக்கு நாங்கள் பண்ணுற முதல் படமாக இருந்தாலும் as a டீம். அண்ட் ஆன் டாப் ஆஃப் இட் கார்த்தி சாருக்கு he takes special attention in every detail. அவருக்கு வந்து சார் இந்த ஷாட்டில் நல்லா பண்ணியிருக்கேன்னா பாருங்கள், இந்த டேக்கில் நான் அது பண்ணியிருப்பேன் ஞாபகம் வச்சு. அதாவது ஒரு 6-7 மாதம் கழித்து பண்ண ஷார்ட்ஸ்லாம் வந்து அவர் ஞாபகம் வச்சுக்கிட்டா 3rd டேக்கில் அந்த எக்ஸ்பிரஷன் கரெக்டாக இருக்கும், கொஞ்சம் அதை மட்டும் பாருங்களேன் அப்படின்னு சொல்லி. அதெல்லாம் as an artist I think அது அவர் ஞாபகம் வச்சுக்கிட்டு சொல்கிறது வந்து அது ரொம்ப பெரிய விஷயமாக தோணுச்சு எனக்கு. அதுவும் அவரோட ஸ்கேலுக்கு அதெல்லாம் ஞாபகம் அவ்வளோ மைன்யூட் டீட்டெயிலாம் நோட்டீஸ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லும்போது. ஸோ அந்த மாதிரி ஜென்ரலி ஆஸ் அ டீம் வி புட் இன் அவர் 100% into this film. வெரி யூத்ஃபுல், பயங்கர யூத்துக்கு பயங்கர ரொம்ப பிடிக்கிற படமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி என்னோட அசிஸ்டன்ஸ்லாம் அந்த ஏஜ் குரூப் ஆஃப் அரௌண்ட் 22 to 27 ரொம்ப ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு 2 தடவையாவது பிரியாணியோட பாட்டியும் பிரியாணியோட சீக்வன்சஸையும் பார்த்து சிரிச்சுட்டு தான் வீட்டுக்கு போகிறாங்க. அந்த மாதிரி இருக்குது. கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறோம். Again, coming back to Ivan's music and Venkat Prabhu combination அப்படின்னும்போது it is special, it's magical. Again அவங்களுக்கு அந்த காம்பினேஷன்லேருந்து வர மியூசிக்காக இருந்தாலும் சரி, அந்த காம்பினேஷன்லேருந்து வர ஷார்ட்ஸாக இருந்தாலும் சீக்வன்சஸாக இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு எஃபர்ட் போடணும் அப்படின்னு தோணும். ஹோப்ஃபுல்லி ஐ ஹவ் டன் மை பெஸ்ட் இன் திஸ். தேங்க்ஸ்.